Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சீக்கிரமாவே செஞ்சிடலாம். தேங்காய் எதுவும் சேர்த்தாம எதையும் அரைச்சி ஊத்தாம சிம்பிளான மெத்தட்ல நம்ம வைக்க போறோம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மட்டன் குழம்பு குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக சேர்த்திடாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. இப்போ தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். மட்டனும் ஓரளவுக்கு வெந்துடும், நல்லா சாஃப்டாக. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக பாதி அளவு வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ மட்டன் 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரில் மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 விசில் விட்டதும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்பு தண்ணி போல் இருக்கும். இதை அப்படியே விட்டுறாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம மறுபடியும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா கடைசியில் சேர்க்கும்போது தான் நமக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்து கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.